வந்திருக்கும் சிங்கப்பெண்கள் உங்கள் அனைவருக்கும், மேடையில் இருக்கும் சிங்கப்பெண்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி விமென்ஸ் டே. ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோயில் யானை ஒன்று இருந்துச்சான். அது ரொம்ப உஷாரான யானையா, அதை ஏமாத்தவே முடியாதான். அப்படிப்பட்ட அந்த யானைய அந்த ஊர்ல இருந்த ஒரு ஜெகஜால கில்லாடி ஒருத்தர் வந்து ரொம்ப ஈஸியா ஏமாத்திட்டாராம். எப்படி ஏமாத்தினார் அப்படின்னா, அந்த தேங்காய் மூடிக்குள்ள இருந்த அந்த தேங்காய்க்கு பதிலா சுண்ணாம்ப வச்சு அது ஒரு நெஜ தேங்காய் மாதிரி அதை ரெடி பண்ணி அதை யானை கிட்ட நீட்டி இருக்கிறார். யானையும் அந்த தும்பிக்கையை வச்சு அதை வாயில போட்டு சாப்பிட்டுருச்சான். பக்கத்துல இருந்த ஒரு நண்பர் கேட்டாராம், எப்படிப்பா, அது ரொம்ப உஷாரான ஒரு யானையாச்சு, அது எப்படி ஏமாத்தின? நீ சுண்ணாம்பை கொடுத்துட்டா அது தேங்காய் நினைச்சு சாப்பிட்டுருச்சு, எப்படிப்பா பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாங்க, அதற்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாங்க. திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு அந்த மிஸ்டர் ஜெகஜாலம்ஸும் அந்த ஃப்ரெண்டும் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த யானை டாபிக் வந்திருக்குது. அப்ப அந்த ஃப்ரெண்டு கேட்டாரா, பாவம் அந்த யானை உஷாரான யானை தான், எப்படி ஏமாந்துச்சுன்னு தெரியல, எனக்கு என்னமோ அது வந்து அன்னைக்கு ஒரே ஒரு தடவை தெரியாம ஏமாந்துருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொன்னான். உடனே, ஓஹோ, அப்ப உனக்கு என்னோட டேலண்ட் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படியா, சரி இப்ப பார்க்கலாமா, செகண்ட் டேர்ம் என்ன பண்றான் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த யானை கிட்ட போய் ஒரு வாழைப்பழம், அந்த உள்ள இருக்கிற அந்த பழத்தை எடுத்து வெளியில போட்டுட்டு உள்ள ஒரு பஞ்சை வச்சு திருப்பி அதே மாதிரி ஒரு நெஜ வாழைப்பழம் மாதிரி அதை ரெடி பண்ணி தெனாவட்டா அந்த யானை கிட்ட நீட்டி இருக்காரு. அந்த யானையும் தும்பிக்கையை அப்படியே பக்கத்துல கொண்டு வந்து அவனை ஒரு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டு, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும்.